இந்த பூமியில் நானும் நீங்களும் முத்தாக சுமந்து கனவுகள் கண்டு இலட்சியங்கள் அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வயிற்றிலும் தோளிலும் சுமந்து அந்த பிள்ளைகள் இந்த பூமியில் பிறந்ததன் பிற்பாடு அந்த பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களும் தடுக்க வேண்டிய விடயங்களும் ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் என்ன இருக்கிறது என்பதுதான் தலைப்பு. அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை தருகிற போதே மார்க்கத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் அந்த பிள்ளைகளை தருகிறான். மார்க்கமில்லாத பிள்ளைகள் இந்த பூமியில் பிறப்பதே கிடையாது. எல்லா பிள்ளைகளும் அல்லாஹுவை ஏற்ற நிலையில் தான் இந்த மண்ணுக்கு மேலே பிறக்கிறார்கள். தாயுடைய கருவறைக்குள் வருவதற்கு முன்னர் ஆலமுல் அர்வா என்று சொல்லுகின்ற உயிர்கள் எல்லாமே ஒன்று சேர்க்கப்படுகின்ற ஒரு இடத்தில் நான் நீங்கள் எல்லோரும் இருந்த போது அல்லாஹ் எல்லோரிடத்திலும் ஆத்மாக்களிடத்திலும் வந்து கேட்ட கேள்வி, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்றுதான் கேட்டான் அல்லாஹ். அல்லாஹ் முதலாவது தாயுடைய கருவறைக்குள் ஒரு கரு அல்லது ஒரு உயிர் தாயுடைய கருவறைக்குள் வருவதற்கு முன்னர் அதற்கு முதல் ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த உலகத்துக்கு பெயர் ஆலமுல் அர்வா. உயிர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு இடம், ஒரு உலகம். அந்த உலகத்தில் நான் நீங்கள் பிறந்தவர்கள், பிறக்க இருக்கிறவர்கள், இறந்தவர்கள், இறக்க இருக்கிறவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனை மறுத்தவர்கள், இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், முஸ்லிம்கள் என்று இந்த உலகத்தில் எப்படி மதங்கள் ஊடாக மனிதர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை உயிர்களும் ஆலமுல் அர்வாஹ்விலே வாழ்ந்த போது அல்லாஹ் அந்த உயிர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கேட்ட கேள்வி, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று கேட்டான். எல்லாருமே சொன்ன பதில், பலா, நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த பூமியில் எல்லோருமே பிறந்திருக்கிறோம் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்லித் தருகிறது. அப்படியாக இருந்தால் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறேன் என்ற அந்த ஈமானுடைய முதலாவது கடமையை ஆலமுல் அர்வாஹ்வில் வைத்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் தாயுடைய கருவறைக்குள் ஒவ்வொரு குழந்தைகளும் உதயமாகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. பூமியில் பிறக்கிற போதும் எந்த தாய், எந்த தந்தை, எந்த மதத்தில் இருந்தாலும் பிறக்கின்ற ஒவ்வொரு சிசுவும், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இயற்கையான இந்த இஸ்லாம் என்று சொல்லுகின்ற மார்க்கத்தில் தான் பிறக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயுடைய கருவறையில் ஒரு சிசு இருக்கிற நேரம் ஒரு வானவரை அல்லாஹ் தாயுடைய கருவறைக்குள் அனுப்புகிறான். தாயுடைய கருவறைக்குள் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வானவர் அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சில விஷயங்களை கேட்டு அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளையை வயிற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த வானவர் எழுதுகிறார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தையுடைய ஆயுள் எழுதப்படுகிறது. குழந்தையுடைய உயிர் எவ்வளவு காலம் வாழும் என்ற ஆயுள் எழுதப்படுகிறது. உணவு எழுதப்படுகிறது. அதே போன்று ஆனா பெண்ணா என்ற தியரி எழுதப்படுகிறது. இந்த பூமியில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது புத்திசாலித்தனமான குழந்தையாக பிறக்க வேண்டுமா, ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்க வேண்டுமா, அல்லது அங்கவீனமான குழந்தையாக பிறக்க வேண்டுமா என்று வானவர் கேட்கிறார். அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தை என்று அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இருந்தால்
ஆரோக்கியம் என்று எழுது என்று சொல்கிறான். அந்த குழந்தை இந்த மண்ணுக்கு மேலே ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறது. கைகளும் கால்களும் கண்களும் மற்ற அங்கவீன குழந்தையாக இந்த மண்ணுக்கு மேலே பிறக்க வேண்டுமா என்று வானவர் கேட்கிறார். அல்லாஹ் அந்த குழந்தை அப்படித்தான் அங்கவீனமான குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற இறைவனுடைய நியதி இருந்தால், இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த மண்ணுக்கு மேலே அந்த குழந்தை அங்கவீனம் உள்ள பிள்ளையாக பிறக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழந்தை அங்கவீனமாக பிறக்குது என்றால் அதற்கு தாயும் காரணம் அல்ல, அதற்கு தந்தையும் காரணம் அல்ல, அதற்கு சூழலும் காரணம் அல்ல, அதற்கு இறைவனுடைய நியதியே காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து ஷூரா 49-50வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய கையில் தான், அல்லாஹ்வுடைய இடத்தில் தான் இந்த வானத்துடைய பூமியுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கிறான். யாருக்கு அல்லாஹ் இனாசன் பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுக்கிறான். யாருக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை கொடுக்கிறான். யாருக்கு இரண்டுமே ஆண் பிள்ளைகள், யாருக்கு இரண்டுமே பெண் பிள்ளைகள் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அப்படியே கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷூரா 49-50வது வசனத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் படித்து தருகிறான்.